ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட கணிப்புனா ஆங்கில மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னா அக்டோபர் மாதம் 10வது மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாத பலனை என்னங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும். தற்போது 2025 ஆண்டு ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் கிரகங்கள் எப்படி ஒரு இதிலிருந்து இன்னொரு இதிலிருந்து மாறுதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் 10வது மாத ராசி பலனை கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதனால் அதிர்ஷ்டங்கள் உங்கள் ராசிக்கு இருக்குமா, உங்கள் ஆசைகள் நிறைவேறுமா, நினைத்தது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களுடைய இந்த மாற்றம் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகும். நினைத்த காரியங்கள் நினைத்த வேகத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் இருக்கா, பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை தான் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மெயினாக அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படும். இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது. இதுவே 12 ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு. இது நவபஞ்சம, மல்விய மற்றும் ருச்ச யோகம் போன்ற ராஜயோகங்களை உருவாக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். அதுக்கான யோகம் இருக்கு. உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன யோகம் அப்படிங்கிறத பொது பலனில் ஷேர் பண்ண போகிறேன். பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் துவக்கத்தில் இருந்தே உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் மற்றும் சிக்கல்கள் விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மாதத்தின் 2ஆம் பாதிக்கு பிறகு குரு பகவான் ராசியிலே உச்சம் பெற்று ஜென்ம குருவாக அமைவது எல்லா விதங்கள்லேயும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த தடைகளும் நெருக்கடிகளும் நீங்கி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாக உண்டாகும். குறிப்பாக எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு குறைவே இல்லை என்ற நிலை மாறி வருமானம் அதிகரிக்கும். அதாவது சேமிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதம் ராசிநாதன் புதன் ராசிக்கு வர்றதுனால
அனைவரும் உங்களுடன் நேசமோடு பழகுவாங்க. மற்றவர்களால் இருந்த மன கஷ்டம் உங்களுக்கு அகலோ. அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்பாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் வேகமாக நடக்கும். எதிர்ப்புகளை சிறப்பாக சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் வரவிட்டாலும் சுமாராக வரும். ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவேளைகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய அறிவு திறனானது கண்டு ஆனந்தப்படுவீங்க. பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஆகலாம். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் நீங்கள் கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது இருக்குது. பொது பலனில் உங்கள் ராசிக்கு இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரம் என்னன்னா, வரக்கூடிய இந்த மாதம் வராகி தேவியை வணங்க வேண்டும். எல்லா நன்மைகளும் உண்டாகும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு விரைவில் திருமணமானது கூடும். அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா திங்கள் புதன். சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா 18, 19. அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா 11, 12, 13. ஸோ உங்களுக்கான பொது பலனில் இவ்வளோ விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னிராசி ஃபஸ்ட்டு உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் கைகூடும். மனதில் வீண் குழப்பம் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். மாணவர்களுடைய கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்கும். கலைத்துறையில் கூட உங்களுக்கு நினச்ச மாதிரியே எல்லாமே சாதிக்க முடியும். அதாவது வாய்ப்புகள் வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது இருக்குது. உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பறந்தோடும். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நலனை பாராமல் உழைப்பீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். காரிய தாமதமானது அகலும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம். பயணத்தில் தடங்கல்கள், வீண் செலவு போன்றவை ஏற்படும். நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு இருக்கும். பணவரவு இருக்கிறத நல்லா சேமிக்கணும். வாகன யோகம் உண்டாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது. அதனால் புது புது காரியங்கள் செய்யலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. அவர்கள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படும். பிள்ளைகள் அறிவுத்திறன் கண்டு ஆனந்தப்படுவீங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ கன்னி ராசிக்காரங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பொது பலனும் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.